இந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த கோழி எப்பலாம் அந்த பிங்க் கலர் கார்டு தொடுதோ, உடனே அந்த கோழிக்கு ஃபீட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களும் அழறாங்க அப்படின்னு ஒரு வாட்டி நீங்க ஃபோன் காமிச்சிட்டீங்கன்னா, இத வந்து ஒரு கண்டிஷனா அவங்க யூஸ் பண்ணிட்டு, எப்பலாம் அழுறாங்களோ அவங்க ஃபோன டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கோழியும் குழந்தையும் ஒண்ணா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இதுக்கு பேரு கண்டிஷனிங் ரிஃப்ளெக்ஸ். இத பல வருஷம் முன்னாடி பேவோ அப்படின்ற ஒரு பிசிஷியன் ஒரு நாய்க்குட்டி வச்சு இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நீங்க கிவ் இன் பண்றீங்க அப்படின்னா, அத அவங்க அசோசியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அழறோம், அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கிடைக்குது அப்படின்ற ஒரு அசோசியேஷன் வந்துரும். இந்த கண்டிஷனிங் ரிஃப்ளெக்ஸ் டெவலப் ஆனாலே குழந்தைங்களால எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ணவே முடியாது. அவங்க அழுதா ஃபோன குடுத்தே ஆகணும். இல்ல அழுதா ஒரு பொம்மை வாங்கி குடுத்தே ஆகணும்ன்ற மாரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ தயவு செஞ்சு டெவலப் பண்ணாதீங்க. நாளடைவுல ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க குழந்தைங்க. மேற்கொண்டு டான்ட்ரம்ஸ், டெம்பர் டான்ட்ரம்ஸ்னு அதிகப்படியா கோவம் வருது. ஒரு 4, 5 முறை நம்ம வந்து ஃபோன காமிச்சிடுறோம் குழந்தை அழுதா. இன்கேஸ் வெளியில ஒரு ஃபங்ஷன் கூட்டிட்டு போறோம். குழந்தை அழுது ஃபோன டிமாண்ட் பண்ணுது. நம்ம காட்டல அப்படின்னோனே, அந்த இடத்திலே குழந்தை வந்து பயங்கரமா டான்ட்ரம் த்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கீழ விழுந்து பெரல்றது, குழந்தை செவுரு இருந்ததுன்னா போய் தலைய முட்டுறது, ஹெட் பேங்கிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டெம்பர் டான்ட்ரம்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இது முதல் முறை குழந்தை அழுதாலே உடனே நம்ம ஸ்கிரீன் டைம் காட்டுறது தான் தப்பு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை அழுத உடனே நம்ம ஸ்கிரீன் டைம் காட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன கொண்டு வராதீங்க. ஸ்கிரீன் டைம் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட். 2 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் காட்டலாம். பட் அது எஜுகேஷனலா அவங்களுக்கு பயன்படுற மாதிரி காட்டுங்க.